நவீன தமிழ் கவிஞர்களுக்கு தகப்பன்தான் நம் மீசை கவிஞர் பாரதியார். தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னே தமிழ் கவிதையாக உரக்க கத்தியவர்தான் நம் தேசிய கவிஞர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி செல்லம் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவரும் இவர்தான். நம் எழுத்துக்கள் மூலம் மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய நம் முண்டாசு கவி பாரதியார் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்ப்போம். பாரதியாரின் பிறப்பு. மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார். அவருக்கு தம் பெற்றோர்கள் இட்ட பெயர் சுப்பிரமணி. பாரதியாரின் மனைவி பெயர் செல்லம்மாள். இவருக்கு பிள்ளைகள் 2 உள்ளது. தங்கம்மாள், சகுந்தலா. இவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல பாடல்களை எழுதியுள்ளார். இவர் இந்து சமயத்தை சேர்ந்தவர். செப்டம்பர் 11, 1921ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார்.